முன்னாடி இருந்த தலைவர்களுக்கும் இப்போ இருக்கிற விஜய் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, முன்னாடி இருந்த தலைவர்கள் பொதுமக்களுக்கு பயந்தாங்க. பொதுமக்களை பார்த்து ஒரு பயம் இருந்தது. அதிமுக தலைமை பொறுப்பில் இருந்தவங்களே குற்றவாளி. அந்த கட்சியில் இருந்து நிறைய பேர் குற்றம் பண்ணவங்க திமுகவுக்கு வந்தவொடனே இன்னைக்கு புனிதர்களாகிட்டு நல்லவர்களாயிட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் கிட்ட ஒரு புரிதல் இருந்தது அன்றைய தலைவர்கள். இன்னைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு அது குறிப்பாக விஜய் வந்து நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்காரு. சர்வாதிகாரிகள்லாம் வந்து மக்கள் இடப்படும் ஓரளவு தான் தாங்குவாங்க. ஜனநாயக நாட்டில் நான் என்ன யாரும் கேட்க முடியாது, நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் அரசியல் பண்ணுவேன், எங்கள் கட்சிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்கன்னா நான் சொல்கிறது திமுகவுக்கும் பொறுமை. திமுக ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் ஏதோ எடுத்துகிட்டு போகிறார் ஒழுங்காக. நான் திமுக கட்சிக்காரங்களோட போக்கு நிறைவேற்ற சரி கிடையாது. அதை அவர் கண்டிக்க தவறிட்டார். இவர் ஃப்ரீ பஸ் கொடுப்பாரு, இன்னொருத்தர் ஓசி பஸ் கொடுப்பாரு. ஊதி நிகழ்ச்சிகளை விசில் யார் கொடுத்தது? பாஜக கொடுத்தது. நீங்களாம் சொல்கிறீங்களே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அது யாரோட கைப்பாவையாக இருக்குது? பிஜேபி. அப்போ உங்களை சந்தேகப்படலாமா மிஸ்டர் விஜய்? சார், அவங்கவுங்களுக்கு தேவையான அரசியல் அவங்கவுங்க பண்ணுறாங்க. இதில் மக்கள் நலன் பேசுகிறாங்களா இல்லையான்றதான் பொருள். மக்கள் நலன் வரும்போது அது ஊழல் அடிக்கிறதோ உதவி பண்ணுறதோ திராவிட கட்சிகள் இதை விட அவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க சார், ரோட்டில் திடீர்னு போகிறீங்க, பார்க்குறாரு, இல்லை ஒருத்தர் வராரு, நல்லா டான்ஸ்லாம் ஆடுறாரு, பாட்டெலாம் பாடுறாரு, அவருக்கு சார் வீடு கட்டி கொடுங்க சார் அப்படின்னு கொடுப்பீங்களா? வீடை எப்படி கொடுக்க முடியும்? அப்போது ஓட்டு வண்டி அரசியல் வண்டி கொடுக்குறேன்றீங்க, நாட்டை கொடுக்க சொல்கிறாங்க. வீட்டை கொடுக்க மாட்டேன்றீங்க, ஆனால் நாட்டை கொடுப்பேன்றீங்க. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் வீட்டுக்காரை விட விஜயநகர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. சரி, உங்களுக்கு பிடிக்குது, உங்கள் வீட்டுக்காரர் இதே மாதிரி ஏன்னா உங்களை விட எனக்கு தமன்னா தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா மூஞ்சி தூக்கி நீங்கள் எங்கே வச்சுப்பீங்க? நைட்டு சோறு போடும்போது எப்படி போவோம் உங்கள் மூஞ்சி முகம்? சண்டையாரும் வீட்டில் சண்டையில் சார் தட்டி இப்படி வரும் சார் ரொட்டேஷனில். உங்கள் தெருவை கூட்டி உங்கள் நகரத்தை சுத்தமாக வச்சு உங்களுக்கு டெய்லி உழைக்கிறவனை விட எவனோ ஒருத்தன் டான்ஸ் ஆடி வைப்பு பண்ணுறவன் பெருசாக இருக்குன்னா நீங்களாம் நன்றி மறந்தவர்கள் நான் புரிஞ்சுக்கிட்டா தமிழர்களோட அந்த பட்டியலில் உங்களை வெளியேற்றலாமா? அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்பொழுது சேகர்பாபு சொல்கிறாரு, யாரோ கொளுத்தி விடுறாங்க. அந்த தூய்மை பணியாளர்களை விஜய் சார் எங்கே கூப்பிட்டு பார்க்குறாரு? வீட்டில் கொடுத்து பார்க்குறாரு. அந்த தூய்மை பணியாளர்களை உங்களோட சகோதரி தங்கச்சி ஒருத்தர் கொச்சைப்படுத்துறாங்க. ஆனால் கரெக்டாக மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அவர். மகளிர் தினத்தன்னைக்கு மகளிருக்கான ஸ்பெஷல் விஷன் பண்ணுறாருல, அது வந்து ஒரு காம்பன்சேட் பண்ணுமா அவருடைய டேமேஜ் கண்ட்ரோல்? என்ன பேச போகிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன பேசினாலும் அது பெருசாக இருக்காதுன்றதை நான் 100% நம்புவேன். ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாதுன்றதை நான் 200% நம்புவேன். அவரோட நோக்கம் தவறாக இருக்குது, அது பெருசாக வராது. நிரந்தர எதிரி திமுகனா நீங்கள் வந்து அதிமுக, அதாவது இன்றைக்கி வந்த திடீர் பிரச்சனைக்காக பழைய பகையை மறந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஜனங்க எப்படி எடுத்துக்கோங்க? இந்த 2000 ஓட்டு 1500 ஓட்டு பிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்கிறார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பட் நீங்கள் தமிழ்நாட்டோட ஒரு வெர்சடைல் லீடர்ஸை வந்து பார்த்துருக்கிறீங்க. எல்லாரோடையும் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அனுமதி கிடச்சிருக்குது. அதே போல் எல்லாருடைய லைஃபுடைய வே ஆஃப் அப்ரோச்சும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமற்ற நிலைமையில போய்கிட்டு இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் லீடர்ஸை பற்றி வராத டாக்ஸ் எல்லாம் இப்போ வர ஆரம்பிக்குது. அதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமற்ற சூழலா? குறிப்பாக விஜயை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை குறித்து இன்னைக்கு அவங்களுடைய சொந்த துறையில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. இப்போ இயக்குனர் அமீர் அவர்கள் கூட ஒரு சொந்த வாழ்க்கையில் நேர்மையாக இல்லாத ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்லர் பாணியில் இருக்கிறவர் தான் அப்படின்னு ஒரு ரொம்ப காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஆக்சுவலி சங்கீதா அவர்களுடைய பேச்சு கூட யாரும் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பேசலை. இவருடைய ரியாக்ஷன், இவர் நண்பர்களை இவருடைய நெருக்கமாக இருக்கிறவங்கள வெளியில் அழைச்சிட்டு வந்த பிறகு தான் அது வந்து ஒரு பெரிய ஒரு டாக்காக மாறுது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஓவரால்? ஆக்சுவலி அரசியல் வாழ்க்கையில் இருக்கவங்க புது வெளியில் நடந்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குங்க. தப்பு தண்டா தவறுகள் எல்லா நேரத்திலும் எல்லா காட்டங்களையும் நடந்தது உண்மைதான். நம்ம எந்த கட்சியும் சேரல. நமக்கு வந்து இந்த மூடி மொழுகணும், போத்தி மறைக்கணும் அவசியம் நம்ம கிடையாது. எல்லாமே இன்னைக்கு கூகுளில் இருக்குது, விக்கிபீடியாவில் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது யார் யார் என்னென்ன பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு. பட்டு
முன்னாடி இருந்த தலைவர்களுக்கும் இப்போ இருக்கிற விஜய் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, முன்னாடி இருந்த தலைவர்கள் பொதுமக்களுக்கு பயந்தாங்க. பொதுமக்களை பார்த்து ஒரு பயம் இருந்தது. யாருமே வந்து ஊழல் குற்றச்சாட்டில் கைதானப்போ நான் வந்து ஊழல் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு போய் யாரும் ஓட்டு கேட்கல. நான் பண்ணலை, பொய். அது நான் பண்ணலைன்னு சொன்னது பொய். ஏன்னா கோர்ட்டு பொய் சொல்லாது. கோர்ட்டு நிறைய தீர்ப்பு, அதிமுக தலைமை பொறுப்பில் இருந்தவங்களே குற்றவாளி, அந்த கட்சியில் இருந்து நிறைய பேர் குற்றம் பண்ணவங்க திமுகவுக்கு வந்தவொடனே இன்றைக்கி புனிதர்களாகிட்டு நல்லவர்களாகிட்டாங்க. இது நடக்குது. அப்போ ஊழல்ன்றது இந்த மண்ணில் இருக்குங்க. ஆனால் அவங்க வந்து என்னென்னா பொதுமக்கள் கிட்ட வந்து அந்த தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை குடும்பத்தை தாண்டி யாருக்கிட்டனா பழகுறாங்க கொள்கிறாங்கன்னா அதை வந்து புத்தனா போல் அதை மறைச்சி வைக்கிறது, அது வெளியில் பேசு பொருளாகும், அதனால் ஒரு சர்ச்சை வராத அளவுக்கு பாதுகாத்து வச்சுக்கணும். அதில் நடிகர்கள் ஐயா எம்ஆர் ராதா டாப்பு. ஆனால் அவர் பொது வாழ்க்கைக்கு வரல. அவர் சட்டமன்ற தேர்தல்ன்ற விஷயங்களை இயக்கம் சார்ந்து பெரியார் சார்ந்து இயங்கிட்டு போயிட்டார். இயக்கம் சார்ந்து பண்ணார். அவர் வந்து உண்மையிலே லீடரு. 10 ஓட்டுகளாம் வந்து நான் வந்து நின்றுக்கின்னு கெஞ்சிக்கின்னு நான் சொல்கிறேன், கேட்டா கேளு, உருப்பட்டா உருப்படு, உருப்பாடி போ. அதான் ஐயா எம்ஆர் ராதா. எல்லாரும் அக்னி பகவான் போது என்னடா அக்னி பகவான் வீட்டில் வந்தா ஏன்னா ஐயா அம்மாப்பான்னு கத்துரு, அங்கேயும் அக்னி பகவான் தான்டா ஏறிட்ட போவா அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடியவர். உண்மை. என்னை பார்க்க சீமான்களும் சீமாட்டிகளும் வரும்னு பார்த்தா இங்கே பார்த்தா ஒரே லேபரர்ஸ் கூட்டமாகுது அப்படின்னு வந்தவனே கலாய்க்கிற தன்மை. மலேசியாவை இங்கே சிங்கப்பூரை போகிறாரு, அங்கே போய் அங்கேயும் கலாய்க்கிறாரு. எல்லாம் உங்களாம் வேலை வெட்டி இல்லையா? நானே வந்து ஒரு கூத்தாடியை பக்கம் இவ்வளோ பேர் வந்து நீங்கள் உங்களுக்காக குழந்தை குட்டியே இல்லைன்னு சொல்லி அங்கே கலாய்க்கிறது. யதார்த்தத்தை தனக்கு என்ன தோணுதோ அந்த உண்மையை பேசுகிற அந்த தைரியம் இருந்தது. அவரோட வாழ்க்கை வெளிப்படையான வாழ்க்கை, அதில் வந்து மறைக்கலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பொதுமக்கள் கிட்ட ஒரு புரிதல் இருந்தது அன்றைய தலைவர்களுக்கு. இன்றைக்கி இருக்கிற தலைவர்களுக்கு அதுவும் குறிப்பாக விஜய் வந்து நான் இப்படி தான் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கார். இல்லை, இது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? சில பேர் இதுக்கும் ஓட்டருக்கும் சம்மந்தம் இல்லைங்க, மக்களுக்கு தெரியுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை இது பெண்கள் மத்தியிலேயே இப்போ நானே கூட என் ஃப்ரெண்ட்ஸ்ட ஓப்பனாக பேசுகிறேன், மறந்த விஷயங்கள் ஆனவொன்னு 67, 77, 67 பெரியாருக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச்சனை வந்தபோது ஒரு சிலர் அண்ணாவோட தம்பிகள் கேள்வி கேட்குறாங்க. கட்சி அப்படி தான் ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஜெயிச்சது அண்ணா. பெரியாருக்கு கொள்கை கம்மியா, பேச்சாற்றல் கம்மியா, இல்லை அவருக்கு அரசியல் தெரியாதா, இல்லை இயக்க நடத்த தெரியாது, என்ன குறை? ஓகே, அண்ணா எதில் காலி பண்ணுறாரு? ஆமாம் சார், யோசிக்கவே இல்லை சார். இது எது வந்துச்சு? ஓகே, அப்புறமா அண்ணாவோட பெரிய தன்மை பெருந்தன்மை ஆயிரம் ஆசான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னாரு. வெற்றி வந்து உக்காரு, நீ தான் எனக்கு குரு, உட்காந்துக்கோங்க. அந்த அண்ணாவை வீழ்த்துறதுக்கு சேராத இடம்லாம் சேர்ந்தாங்க பெரியார் திமுக வீழ்த்து கண்ணீர் பசங்கன்னு சொல்லி பயங்கரமாக போட்டு ட்ரோல் பண்ணி. இன்னைக்கு இதெல்லாம் பேச மாட்டாங்க, அதெல்லாம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி மூடி மறைச்சிடுவாங்க. அப்படி இருக்கும்போது சரி, இவர் 70 வரலாறு 60 வரலாறு பார்க்கும்போது நான் இந்த வரலாறையும் சேர்த்து தானே பார்ப்பேன் பத்திரிகையாளராக. சார், ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். அங்கே தான் சார் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ என்ன ரீசன்ட் ட்ரெண்டு ஒன்று சார், ஏங்க தனி மனித வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லைங்க, அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது, ஒரு தனி மனிதன் எப்படி வேணா இருக்கலாம், பொது வாழ்க்கையோட ஒரு ஒழுங்காக இருக்காரான்னு பாருங்க, ஏன் ஜெயம் ரவி டைவர்ஸ் பண்ணலையா, இவங்க வந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கலையா, தனி மனித வாழ்க்கை வேறு அரசியல் வாழ்க்கை வேறுங்கிறாங்களே, அப்படி தான் பார்க்கணுமா? அப்படிலாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. நம்ம பத்திரிகையாளர்கள் வேணால் நம்ம ஒன்று சொல்லுவோம், இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி பேசுவோம். நம்ம வந்து இப்போ கேமரா முன்னாடி பேசுகிறோம், இதை ஆயிரக்கணக்கில் பார்க்குறாங்க, அவங்களுக்கு மரியாதையோடு தான் நம்ம பயந்து தான் பேசணும், கண்ணியமாக தான் பேசணும். ஆமாம், வார்த்தை வந்து ரொம்ப கடின கவனமாக தான். டீ கடையில் பேசுகிற மாதிரி பேச முடியாது, ரோட்டில் பேசுகிற மாதிரி பேச முடியாது. ஆனால் ரோட்டில் அப்படி தான் பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, வண்டியாக பேசுவாங்க. ஓகே, நம்ம பேசுகிறது டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம தமிழ் நல்ல சொல்லாடல், அரசியல் ஏடாகூடமாக பேசக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இன்னும் மட்டமாக பேசணுன்னா பேசுவாங்க ஒரு சிலர், நம்ம அதை பண்ண முடியாது பத்திரிக்கையில். நமக்குன்னு ஒரு 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 இது இருக்குது, அது பேர் என்ன, ஒரு சட்டத்திட்டம், ஒரு எத்திக்கல் இருக்குது, ஒரு டிக்னிட்டி இருக்குது, எந்த சொல்லாடலை பயன்படுத்தலான்னு. இப்போ நீங்கள் கூட சொல்லும்போது என்ன சொன்னீங்க, தோழியோடு போகிறாரு நீங்கள், அருளுக்கு எவ்வளோ நேரம் அவன் மாற்றி பேச, இல்லை வேற ஒருத்தர் சொல்கிற மாதிரி. இதில் ரொம்ப பாவம் யாருன்னா பாவம் நயினார் தான். அப்படி ஒரு படத்தில் ஒரு ஓலக்கோட்டாய்க்கு நடுவில் வடிவேல் வந்து எட்டி பார்ப்பார், இப்படி நான் இப்போ என்ன சொல்லிட்டு காலையிலேருந்து என்ன இப்படி தேடுறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நயினாரோட முகத்தை அங்கே வச்சு பாருங்க, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு. இப்போ ஓடுறவங்கலாம் தாவேக்கா நிர்வாகிகள், மகளிர் சங்கம், பத்திரிகையாளர்கள், மாதர் சங்கம்னு வச்சுக்கோங்க.
கல் கடப்பா கத்தி கித்திலாம் எடுத்து தேடுவாங்க. வடிவேலு ஒளிஞ்சுக்கிட்டு எட்டி பார்ப்பாரு. நான் இப்போ என்ன அப்படி சொல்லிட்டேன்னு. இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் நயினார். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் நீங்கள்லாம், நானும் இது ஒண்டி தான் சொன்னேன். அவர் சொன்னது பார்த்தா ஒரே வார்த்தை, அவங்க வீட்டிலேருந்து வரணும்னாரு. அவ்வளோதான். அவங்க நடிகை பேரை சொல்லி வீட்டிலேருந்து வெளில வரணும் இவருன்னாரு. அவ்வளோதான். ஆனால் மற்றதெல்லாம் எவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் என்ன மன்னிப்பு கேட்க வச்சுங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் நயினார் கிட்ட நாங்கள் இதை எதிர்பார்க்கல. நயினார் இப்படி ஒழுக்கம் இல்லாமல் பேசியிருக்க கூடாது, இது தனி மனித வாழ்க்கை வேணும். அப்புறமா பார்த்தா தான் ஜுடிஷியரி வருது. சார் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் ஆகிருக்குது சார், இதை பாருங்கன்னு பார்த்தா அதில் பக்கமாக இருக்குது பாலம் பாலமாக. அதனால் அது ஒரு சூழல் அது மாதிரி. பட் ஆனால் அவங்க வந்து விஜயோட ஃபேன்ஸும் டொனால்ட் ட்ரம்ப் ஃபேன்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரிலாம் போர் பண்ணுறாருங்க, பைத்தியக்காரங்க சார். மனுஷன் வந்து ஒருத்தர் சார் அமெரிக்க ராணுவத்தில் இருக்கிற வீரரை எதிர்த்து பேசி சண்டை போடுறது எங்களுக்கு பிடிக்கலங்கிறாங்க. இஸ்ரேல் மீதான இஸ்ரேலோட சேர்ந்து நாங்கள் வார் பண்ண விரும்பலன்றாங்க சார். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, இங்கே பார்த்தோம் ராஜபக்சாவை எப்படி தப்பிச்சு பிச்சை எடுத்து ஓடுனாப்பில், கெஞ்சி கூத்தாடி கெஞ்சின உயிர் பழிச்சு ஓடினாரு மக்கள்கிட்ட. இல்லை உயிர் இல்லை பிச்சை. உயிர் பழிச்சுனா கூட போரில் தப்பிச்சு ஓடின மாதிரி கூட சொல்லிக்கலாம். உயிருக்கு பிச்சை எடுத்து குழப்பம் நடத்தாப்புல. பங்களாதேஷில் என்னாச்சு? சர்வாதிகாரிகள்லாம் வந்து மக்கள் இடப்படும் ஓரளவு தான் தாங்குவாங்க. ஜனநாயக நாட்டில் நான் என்ன யாரும் கேட்க முடியாது, நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் அரசியல் பண்ணுவேன், எங்கள் கட்சிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்கன்னா, நான் சொல்கிறது திமுகவுக்கும் பொருந்தும். திமுக ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் ஏதோ எடுத்துகிட்டு போகிறார் ஒழுங்கா. ஆனால் திமுக கட்சிக்காரங்களோட போக்கு நிறைய இடத்துல சரி கிடையாது. அதை அவர் கண்டிக்க தவறி இருக்கிறார். இவர் ஃப்ரீ பஸ் கொடுப்பாரு, இன்னொருத்தர் ஓசி பஸ் சொல்லுவார். அப்புறம் கண்டக்டர் டிரைவரு பெண்களை வந்து அந்த இடத்துல நிறுத்தாமல் தள்ளி போய் நிறுத்துவாங்க. இதுதான் நீங்கள் கொடுக்குற மரியாதை. போன பொங்கலுக்கு காசு வராது, ஆனால் இந்த பொங்கலுக்கு காசு வரும். ஏன் போன வாட்டி என்ன தை மாதத்தில் வராமல் வேறு மாதத்தில் வந்தா பொங்கல்? இல்லை போன வருஷம் வந்து நம்மளது ஊர் சிம்லா மாதிரி குழுகுழுன்னு இருந்ததா? போன வருஷம் வெயில் அடிக்கலையா? அப்போ இதெல்லாம் இருக்குது. இந்த இது எதுவுமே, அதாவது அதிமுக மலிவாகி போச்சு, அதிமுக பிளவாகி போச்சு, இப்படியே 4 வருஷம் பேசி முடிஞ்சு போச்சு. அப்புறம் 1 வருஷமாக விஜய் வந்துட்டார். அதில் ஒரு 3.5 வருஷம் 3.25 வருஷம், இதில் ஒரு 3/4 வருஷம் 4.5 வருஷம் 4.25 வருஷமாக இதையே பேசியாச்சு. இங்கே என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை? கஞ்சா போதை பிரச்சனை இருக்கா இல்லையா? செவிலியர் போராட்டம் இருக்கா? தூய்மை பணியாளருக்கு சம்பளம் கொடுத்தீங்களா? இந்த நாங்குநேரியில் அவ்வளவு 9 பேர் மேலே இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டுது. இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பேசுவோரெலாம் ஆகலை. அப்போ என்னென்னா டஃப் காம்படிஷன் தாங்க இருக்குது. இல்லை இப்போ இந்த சம்பவங்களால் விஜய்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு கிரியேட் ஆயிருக்குன்றீங்களா? அவர் மேலே கிரியேட்டெலாம் ஆகலை, முடிஞ்சிச்சு கதை. நான் வந்து மற்றவங்க வந்து நான் வந்து மூசி பொழுப்பி பாதி அப்படிலாம் இல்லை. தாவேக்காவை பொறுத்தவரை நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஏன்னா டிசிப்ளின். ஊழல்வாதி அமைச்சர் இருக்கிறாருன்னா அந்த அமைச்சரை தூக்கிட்டு வேறு அமைச்சரை போட்டால் பாதி பிரச்சனையை குறைச்சி நச்சு ஏமாற்றிடலாம். ஒரு வேட்பாளர் எம்எல்ஏ சரியில்லையா, அந்த இடத்துல ஒரு புதுமுகத்தை போடுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை வந்து சரியாயிடும். பட் நீங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டுன்னு நான் எப்படி தான் நடத்துவேன், யாரும் கேட்க முடியாது, நான் பழியை தூக்கி எல்லார் மேலேயும் போடுவேன், 1.5 கோடி ரூபா பணம் காட்ட மாட்டேன், இன்கம் டேக்ஸு பிஜேபி கையாளுன்பேன். அதுக்கப்புறமா வந்து சின்னம் ஒதுக்குனாங்களே, விசில் சின்னம் எல்லா தொகுதியிலையும், அப்போ அது நல்லா இருந்ததா? அப்போ பாஜக உங்களுக்கு உதவி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது எல்லா சின்னத்துலையும் ஃபஸ்ட்டு தேர்தல் எல்லா தொகுதியிலையும் வந்து விசில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்துட்டாங்கல்ல, கேட்ட சின்னந்தே கொடுத்துருக்காங்க. கேட்டது விசில் தான் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ கடைசி நேரம் வரணும் சின்னத்தையே சொல்லாமல். சரி, யதார்த்தம் வந்து எல்லா தொகுதி கேட்டாலும் இல்லை பரிசீலனை இருக்கும். நீங்கள் கேட்ட விசிலும் ஆட்டோவும் இன்னொரு சின்னமும் வேறு ஒரு கட்சி கேட்டுக்குது, அதனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படி 1 மாதம். சரி, வேறு சின்னம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு திருப்பி மறுபடியும் 3 சின்னம். இந்த 3 சின்னத்தையும் வேறு ஒருத்தர் கேட்குறாரு. அந்த லெட்டர் வந்தோடனே இப்போ நீங்கள் தான் விஜய், நான் தான் எலெக்ஷன் கமிஷன், உங்கள் லெட்டர் வந்துச்சு. வந்தவுடனே சின்னத்தை பார்க்குறேன், மோதிரம் காத்தாடி ஏணி பார்த்தோன்னே ஓகே, இந்த 3 சின்னத்தை கேட்டு நீ ஒரு லெட்ரு எழுது, இன்னொருத்தர் கூப்பிட்டு இந்த தேதியில் போட்டு அனுப்பு, லெட்டர் ரிசீவ்டு. முன்னாடியே வந்துருச்சுப்பா அந்த லெட்டர், பார்த்துக்கப்பா. நீங்கள் முன்னாடி கேட்டீங்க, 2 நாள் கழிச்சு வந்துருக்குது. இப்போ நான் யாருக்கு கொடுக்குறது? வேறு 3 சின்னம் கேட்குறாங்க. 3 மாதம் போயிடுச்சா? ஊதி நிற்கிறீங்களா விசில்? யார் குத்துது? பாஜக குத்துது. நீங்களாம் சொல்கிறீங்களே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அது யாரோட கைப்பாவையாக இருக்குது? பிஜேபி. அப்போ உங்களை சந்தேகப்படலாமா மிஸ்டர் விஜய்? சார், அவங்கவுங்களுக்கு தேவையான அரசியல் அவங்கவுங்க பண்ணுறாங்க. இதில் மக்கள் நலன் பேசுகிறாங்களா இல்லையான்றதான் பொருள்.
மக்கள் நலன் வரும்போது அது ஊழல் அடிக்கிறதோ உதவி பண்ணுறதோ திராவிட கட்சிகள் இதை விட அவர் பெட்டராக பண்ணியிருக்கிறார். அதுதான் ஃபேக்ட். ஏன் அப்படின்னா இவரோட அந்த நடைமுறை, இவரோட அணுகுமுறை சரியில்லை. குறைந்தபட்சம் அவரோட பிரச்சனைகளுக்கு ஃபஸ்ட்டு அவர் தீர்வு கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு அவர் பிரச்சனையை, வீட்டு பிரச்சனை, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, காரு பிரச்சனை, கரூர் பிரச்சனை, ஜனநாயகம் பிரச்சனை, தொண்டர்களோட அந்த ஒழுக்கமற்ற செயல் பிரச்சனை, 6 பிரச்சனையும் சொல்லியிருக்கோம். தொண்டர்களை கட்டுப்பாட்டோடு நடத்தணும். கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு அண்ணா சொல்லி கொடுத்தது. ஃபஸ்ட்டு அதுக்கு வழி பண்ணுங்கள். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுதா, என்ன ஏது, அது என்ன பண்ணுமோ அதை பாருங்கள். இல்லை படம் ரிலீஸ் ஆகுதா சொல்லுங்க, என் படம் மேகு மேலே வரும், நான் எப்போ நினச்சாலும் ஓடும், தைரியமாக சொல்லுங்கள். அது ஒரு பேசு பொருளாக இருக்காது. அட்லீஸ்ட் தொண்டர்கள் பரவாயில்ல, அந்த விஷயம் போயிடும். ப்ரொடியூசர் தான் யோசிப்பார், படம் போட்டுறோம், ஐயோ படம் போச்சு அப்படின்னு. அவருக்கு ஏதோ ஒரு வழி, அதுவும் பண்ணலை. ப்ரொடியூசருக்கும் வழி சொல்லலை. ஏன் ரஜினி சார் கோச்சடையானோ அதுக்கப்புறம் இன்னொரு படம் பாபான்னு நினைக்கிறேன், ஓடாதப்போ கூப்பிட்டு நஷ்டமாகி போச்சுன்னு சொன்னப்போ பணம்லாம் ஒரு சில பேர் திருப்பி கொடுத்தார்ல, ஞாபகம் இருக்கு. அப்போ அவர் சூப்பர் ஸ்டாரா, உச்சக்கட்ட நடிகரா, நீங்கள் உச்சக்கட்ட நடிகரா? நீங்கள் எத்தனை பேர் உங்கள் படம் ஓடாதப்போ காசுக்கு திருப்பி கொடுத்தீங்க? என்னை நம்பி படம் போடுறீங்க, எல்லாருக்கும் ரஜினி சார் சூப்பர் சூப்பர் பெரிய நடிகர், படம் ஓடல, ஜனங்க ஏற்றுக்கல, அந்த திருப்பி கொடுத்தாருல, நீங்கள் கொடுத்தீங்களா? அப்புறம் எதில் நீங்கள் மாற்று, எதில் உங்களை கம்பேர் பண்ணுறது? அதுக்கப்புறம் அந்த டிவோர்ஸ் மேட்ரு 4 வருஷம் 5 வருஷமாக இழுப்பீங்க. ஒன்று அவங்கள பிடிக்கணும், அவங்களோட சேர்ந்து வாழணும். இல்லை பிடிக்கலைன்னா பிரிஞ்சு வாழ்ந்தால் சட்டப்படி பிரிக்கணும். சட்டப்படி பிரித்து அவங்க பணம் கேட்குறாங்க. யாருக்கு சார் உங்களை பணம் கொடுக்க சொன்னாங்க? யாருக்கு கொடுக்க சொன்னாங்க? மனைவிக்கு. யார் அவங்க? உங்கள் கூட வாழ்ந்தவங்க. யார் அவங்க? உங்கள் பிள்ளையோட தாய், உங்கள் வம்சத்தோட ஒரு குல விளக்குன்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு, அதாவது விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி வாரிசு இருக்குன்னா யாரால் இருக்குது? சங்கீதா அவர்கள். அதெல்லாம் உங்களுக்கு தோணலையா? உங்களோட மரபணுக்கு தானே உங்களை காசு கொடுக்க சொன்னாங்க அவங்க. இல்லை அவங்க 100 வருஷம் ஆமை மாதிரியோ இல்லை முதல்ல மாதிரியோ 150 வருஷம் வாழ போகிறாங்களா? மனுஷன் தானே அவங்க. எல்லா மனிதர்களும் என்ன ஆயுஷோ அவ்வளோ தானே. அதுக்கப்புறம் அது அடுத்த தலைமுறைக்கு தானே போகுது. அதை எதுக்கு இழுக்கிறீங்க? அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு 2 ரூம் இடம் இல்லையா அவங்களுக்கு? மற்றவங்கலாம் வராங்க, தாவுறவங்க வராங்க, தாவிட்டு வராங்க, தாவரவியல் படிக்கிறவங்களாம் வராங்க, அழகாகிறவங்களாம் வராங்க, கூட்டமாக வரக்கூடாதுன்றீங்க. அதுக்கு ஒரு மனு போட்டுக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே கூட சொல்லுங்கள். அவளும் இல்லை, என் கட்சி கதவு திறந்தே இருக்கும். அது எம்ஜிஆரோட வீடு. இவர் வீடு கதவு முடியே இருக்கும், யாருக்கும் திறக்காது. அப்போ எவ்வளோ முரண் இருக்குது பாரு. அவர் சம்பந்தமான 6 விஷயம் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். அதுக்கே அவரால் தீர்வு கொண்டு வர முடியும். பட் இது பெண்கள் மத்தியில் ஒரு செட்பேக் ஒரு கிரியேட் ஆயிருக்குன்றீங்களா? பொதுவாக விஜயை பற்றி பேசும்போதெல்லாம் பெண்கள் ஓட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு செட்பேக்கு இன்னைக்கு போய் நகர்ந்துருக்குதா சார்? அதாவது குடும்ப தலைவிகள் கொஞ்சம் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறவங்கெல்லாம் போட மாட்டாங்க சார். அவங்க யோசிப்பாங்க. புதுசாக வந்தவங்களுக்கு என்ன அரசியல் தெரியுன்ற அந்த அடிப்படை கேள்வி ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இல்லை சார், விஜய் சப்போர்ட்டர்ஸே சில பேர் நான் பார்க்குறேன் சார். இப்போ ரீசெண்டாக சார் 2 டேஸாக எதிர்த்து பேசுகிறாங்க. தப்புண்ணா, இது மாதிரி பண்ணிட்டீங்க, எதிர்பார்க்கலாம்னா அப்படின்லாம் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங். அது ஷாக்கிங் இல்லை, அது இந்த மண்ணில் இருக்கிற ஒரு விஷயம். அதில் ஆச்சரியம் இயல்பு தான், இயல்பு தானே அது. இப்போ நாளைக்கு நான் ஒரு விஷயம், ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறோம், நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்க. நம்ம தரம் தாழ்ந்து எங்கேயோ ஒரு அநாகரிகமாக ஒரு சண்டை போடுறோம், இல்லை நம்ம தரம் தாழ்ந்து ஏதோ ஒரு விஷயம் ஒன்று செய்கிறோம் அப்படின்னா, இது அந்த அருள் இல்லை, இது அந்த கோட்டி இல்லை, அடப்பாவி என்னடா இப்படி கேவலமாக இருக்கிறான், பேசுனதுலாம் சும்மா சத்தியமாக ஜனங்க கேட்பாங்களா? கேட்க. ஆமாம், அந்த ஃபீல் வரும். இப்போ பேசியிருக்க மாட்டார் அருள் அப்படின்ற அதே ஃபீல் தான். ஓகே. நல்ல அப்பா காவல்துறையிலேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னோடனே, என் பிள்ளையா இப்படி பண்ணிட்டான் அப்படி உட்கார்றவங்க தான் நிறைய பேர். என் பிள்ளைலாம் பண்ணியிருக்க மாட்டான், நீ பாரு அப்படின்னா அப்போ சரியாக வளகலன்னு அர்த்தம். இன்னும் எது கேட்டு விசாரிச்சு தான் இவர் வரவே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க சார், ரோட்டில் திடீர்னு போகிறீங்க, பார்க்குறாரு, இல்லை ஒருத்தர் வராரு, நல்லா டான்ஸ்லாம் ஆடுறாரு, பாட்டெலாம் பாடுறாரு, அவருக்கு சார் வீடு கட்டி கொடுங்க சார் அப்படின்னு கொடுப்பீங்களா? வீடை எப்படி கொடுக்க முடியும்? அப்போது ஓட்டு வண்டி, அரசியல் வண்டி கொடுக்குறேன்றீங்க, நாட்டே கொடுக்க சொல்கிறாங்க, வீட்டை கொடுக்க மாட்டேன்றீங்க, ஆனால் நாட்டை கொடுப்பேன்றீங்க. வீடு இப்போ நீ கட்டின வீடு எது காட்டு பண்ணுவாங்க, அவர் கட்டின வீடு காட்டுவார், இது கட்டிக்கிறேன், எவ்வளோ ஆச்சு, என்ன இது சப்ஜெக்ட் தெரியுதா, அப்புறம் கெப்பாசிட்டிக்குதா, நான் முன்பணம் கொடுத்துட்டு நீ எத்தனை ஓடி போட்டினா 4 பின்னாடி லோன்னு அலையணும், லோனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. 1க்கு 3 வாட்டி 4 வாட்டி இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெண் கொடுக்குறீங்களா, பெண் எடுக்கிறாங்க, எத்தவொன்னே போனவொன்னே முதல் நாளே பார்த்தவொன்னே பழகிட்டு மாப்பிள்ளை ரொம்ப சிரிக்கிறாரு, நீங்கள் அவரோட ஃபேனா, நானும் அவரோட ஃபேன் தான் அப்படின்னு பொண்ணு குத்தி பொண்ணு எடுத்துக்கிங்களா? உடனே வாய்ப்பே இல்லை. ஏன் பண்ணுங்களேன், எல்லாம் சேர்ந்து வைப்பு ஒண்டி பண்ணுறீங்கல்ல, எடுத்துக்கோங்க.
நீங்கள் என்னை எப்படி போனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க எப்படி போனால் சூப்பராக இருக்கும், கலாச்சாரம் அருமையாக இருக்கும், ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ வாழ்க்கைன்னு வரும்போது வேற ஒரு விஷயம் பிடிக்குதுன்றது வேற. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் வீட்டுக்காரை விட விஜயனாக தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. சரி, உங்களுக்கு பிடிக்குது, உங்கள் வீட்டுக்காரர் இதே மாதிரி ஏன்னா உங்களை விட எனக்கு தமன்னா தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா மூஞ்சி தூக்கி நீங்கள் எங்கே வச்சுப்பீங்க? நைட்டு சோறு போடும்போது எப்படி போவோம் உங்கள் மூஞ்சி முகம்? சண்டையாரும் வீட்டில் சண்டையில் சார் தட்டி இப்படி வரும் சார், ரொட்டேஷனில் உப்பு ஒன்றும் இருக்காது, இல்லை உப்பு கூட இருக்கும், மீறி கேட்டால் கண்ணிலேருந்து டேம்லேருந்து தண்ணியாக வரும். இவ்வளோ பேர் ஆண் பாவம் பொல்லாதுன்றது கொஞ்சம் கூட பொறுத்த எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இதே அவங்க சொன்னால் இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் அந்த பேச்சு கூட வருது இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியாக இருக்கோம், அக்காவாக இருப்போம், எதுவாக வேணா இருப்போம், உங்களுக்குலாம் என்ன? இன்னொரு குழந்தை சொல்லுது ஒன்றும் இல்லாதவனே வச்சுக்கிறான், விஜய் நான் வச்சுக்கினா என்ன? கம்பேரிசன் ரொம்ப தப்பாக இருக்குது. குப்பை அல்றவங்க 4 பொண்ணு இதெல்லாம் வந்து எனக்கு கேட்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது சார். சொசைட்டின்னு நினச்சா குப்பை வாடுறவங்க 4 நாள் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய இது இருக்குல்ல விலை ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு. அதை நம்ம ஏன் உணராமல்? இப்போ எவ்வளோ மனசில் வக்கிற புத்தி இருந்தால் அந்த எண்ணம் வரும். உங்கள் குடும்பத்தில் இதே அண்ணனோ அப்பாவோ இல்லை தங்கச்சியோ யாரோ தூய்மை பணியாளராக இருந்தால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? அப்போது உங்கள் தெருவை கூட்டி உங்கள் நகரத்தை சுத்தமாக வச்சு உங்களுக்கு டெய்லி உழைக்கிறவனை விட எவனோ ஒருத்தன் டான்ஸ் ஆடி வைப்பு பண்ணுறவன் பெருசாக இருக்குன்னா நீங்களாம் நன்றி மறந்தவர்கள் நான் புரிஞ்சுக்கிட்டா தமிழர்களோட அந்த பட்டியலில் உங்களை வெளியேற்றலாமா? சார் இப்போது தூய்மை பணியாளங்கன்னா லஞ்சம் வாங்குறாங்களா? தீபாவளி பொங்கலுக்கு எதனா கொடுங்க, அன்பாக கூட கேட்கலாம், பொங்கியானாவை கேட்கலாம். எந்த விதத்தில் வந்து அவங்க வந்து என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இல்லை அது மண்டையில் இருக்கிற நாய் இறந்து போயிருக்குங்க, நாய் இறந்து போயிருந்தால் அந்த பக்கம் யாரும் போக முடியாது. இந்த செத்த நாயிலேருந்து, எலியிலேருந்து, சாப்பாட்டிலேருந்து, மனித கழிவுலேருந்து, கொரோனா டைமில் சார், கொரோனா டைமில் கரணம் தப்புனா மரணம், எல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு பயந்து போய் உக்காந்துக்கிட்டு இருந்தோம் முக்காடு போட்டு, குப்பால் அன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, மாஸ்க் போட்டுட்டு கை க்ளவுஸை வச்சுக்கிட்டு நாளைக்கு இருப்போமோ இருக்க மாட்டோமோன்னு சொல்லிட்டு வேலை கடமை இந்த கட்டுப்பாடு. அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்பொழுது சேகர்பாபு சொல்கிறாரு யாரோ கொளுத்தி விடுறாங்க. அந்த தூய்மை பணியாளர்களை விஜய் சார் எங்கே கூப்பிட்டு பார்க்குறாரு? வீட்டில் கொடுத்து பார்க்குறாரு. அந்த தூய்மை பணியாளர்களை உங்களோட சகோதரி தங்கச்சி ஒருத்தர் கொச்சைப்படுத்துகிறாங்க. யார் கொடுத்தது உங்களுக்குலாம்? என்ன யாருக்கும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 4 தூய்மை பணியாளர்கள் நாங்கள் பனையூரில் பெருக்க மாட்டோம், அவங்களே பெருக்கி சொல்லுங்கன்னா உங்களாம் மூஞ்சி தூக்கி எங்கே வச்சுக்குவீங்க? சொல்ல மாட்டாங்கன்ற தைரியம் தானே. அதாவது எல்லாத்தையும் ஏமாற்றிடலாம், பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எல்லாரையும் ஆனால் கரெக்டாக மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அவர். மகளிர் தினத்தன்னைக்கு மகளிருக்கான ஸ்பெஷல் விஷன் பண்ணுறாருல, அது வந்து ஒரு காம்பன்சேட் பண்ணுமா அவருடைய டேமேஜ் கண்ட்ரோல்? என்ன பேச போகிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என்ன பேசினாலும் அது பெருசாக இருக்காதுன்றதை நான் 100% நம்புகிறேன். ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாதுன்றதை நான் 200% நம்புகிறேன். இது நான் புதுசாக சொல்ல, ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்குமோ? ஆமாம், ஜட்ஜ்மெண்டெல்லாம் கிடையாதுங்க. 1.5 வருஷமாக நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு இடத்துல ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கண்ணன் சொல்லிட்டு ஒரு பயாலஜிஸ்ட், எனக்கு கல்யாணம் திருமணம் ஆன புதுசு, பொக்காபுரம் வழியாக வந்து நான் வந்து முதுமலைக்கு அப்படிக்கா வந்து அது வந்து உள்ளே வந்து மசினகுடி போவோம். அந்த ரூட்டு போகும்போது கருப்பு கலர் கெட்ஸ் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், மனைவி அப்பா எல்லாம் இருக்கிறாங்க. வண்டி போது ஒரு ஒத்தையில் ஒரு யானை எதிரில். சார் என்ன சார் அப்படின்றேன். ஒன்றும் பயம் இல்லை, கிட்டே போங்க, ஸ்லோவாக போங்க, லெஃப்ட்டில் நிற்கிது, ரைட்டில் வாங்கிட்டு ஹார்ன்லாம் எதுவும் அடிக்காதீங்க, வண்டி ஆஃப் பண்ணாதீங்க, கிட்டே போயிட்டு ஒரு 20 அடியில் நிறுத்துங்கன்னாரு. ஓகே சார் என்ன சார் 20 அடியில் போய் நிறுத்துனீங்க? நான் சொல்கிறது வண்டி பதட்டப்படாமல் பண்ணுங்க, வண்டி ஆஃப் ஆகக்கூடாதுன்னு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே போனேன். கிட்ட போனோன்னா என் பையன் எனக்கு 20 அடியில் நிறுத்தல, 25 அடியிலே நிறுத்திட்டேன். ஏங்க முன்னாடியே நிறுத்தினீங்க? சரி ரைட் எடுங்க அப்படின்னாரு. ரைட் எடுத்துகிட்டு பிரேக் அடிங்கன்னாரு. அச்சா அது முன்னாடி வந்து ட்ரம்ப் வந்து எத்தனை வந்து கார் கிட்ட அப்படின்னோம் அப்படின்னாரு. அதே மாதிரி பண்ணிவிட்டு தும்பிக்கை எடுத்தோடனே இப்போ போங்கன்னாரு. போயிட்டேன். என்ன சார்ண்ணா இதை தான் நான் 1.5 வருஷமாக பார்த்துன்னுக்கிறேன்னாரு. அவர் யானையை படிச்சிருக்கிறார். அவர் பேர் கண்ணன். முதுமலையில் டாக்டர் ராமன் சுகுமாரோட இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் இதில் ஈக்காலஜியில் வேலை செஞ்சவர். அவர் யதார்த்தமாக யானைன்னு சொல்கிறீங்களா இல்லை இது யானை கட்சியை சின்னமாக வச்சவங்களாம் இல்லை. நான் எதுவுமே இல்லை, இல்லாத ஒரு நபர் பேரை சொல்லி நான் சொல்ல முடியாது. நடந்ததை சொல்கிறேன். அது மாதிரி விஜய் சாரை 1.5 வருஷமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் என்ன எவ்வளோ அம்பு விடுவார்,
எந்த பிஸ்டல் எடுத்து சுடுவார், அது பொம்மை துப்பாக்கியா, துப்பாக்கி சுடுமா, இல்லை அது பேப்பர் கத்தியா அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், அவர் அந்தளவுக்கு சிந்திச்சு இன்றைக்கி ஒரு பெரிய டேமேஜ் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. பண்ணணுன்னா முன்னாடி பண்ணியிருக்கணும். ஸ்னூக்கரில் அப்படி வச்சு விட்டு போவான், அவங்களால போட முடியாது அந்த பாட்டு. ஆனால் அந்த பொசிஷனில் வைப்பாங்க, வச்சுட்டு உன் ஆட்டம்லாம் எங்கே போட்டு காட்டு அப்படின்வாங்க. காயின் இப்படி இப்படி குறுக்கலாக நிற்கும், தொடவே முடியாது, உள்ளே ஸ்டிக்கே விட முடியாது. நீங்கள் காலை தூக்கி வச்சாலும் சரி, லாங்கில் வச்சாலும் சரி, ஷார்ட்டில் வச்சாலும் சரி, ரிவர்ஸில் வச்சாலும் சரி போகாது, நெஞ்சக்காய் போகாது. அந்த மாதிரி ஸ்னூக் வைப்பாங்க ஒரு சிலர். இவர் என்ன பண்ணிருக்கணும், நான் ஆட்டக்காரராக இருந்தால் இதுதான் என் அறிக்கை, எல்லாருக்கும் முன்னாடி விட்றேன், இதை விட நல்ல அறிக்கையானா ஒருத்தர் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்போ சிந்திச்சிருக்காரு. பகலாக அண்ணா மாதிரி படித்து எழுதி இதுதான் கொள்கை, இதுதான் திட்டம்னு வகிச்சிருக்கிறாரு. இல்லை அண்ணல் அம்பேத்கர் மாதிரி சட்டத்தை எப்படி எழுதணும், எப்படி இயக்கணும், அரசாங்கம் எப்படின்னு இவர் படிச்சிருக்காரு, புரிஞ்சுக்கலாம். இவர் தான் படிக்கிறதே கிடையாது. சரி படிக்கல, காமராஜர் தாத்தா மாதிரி போய் மக்கள்கிட்ட பார்த்து பழகிருந்தால் மக்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மக்களை படிக்கணும், அதுவும் அண்ணா சொல்லி கொடுத்தா, அதையும் பண்ணலையே. இப்போ இவர் பார்த்ததெல்லாம் யார், ரசிகர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாடு ப்ரோ, வைபு ப்ரோ, சாங்கு ப்ரோ, ஆடு ப்ரோ அப்படின்வாங்க. அது வேணா பண்ணுவார். இன்றைக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக பஞ்சு டைலாக் இருக்கும். இவரை விட பகலாக பெண்கள் நலனுக்கு யோசித்தவங்க, விதை போட்டவங்கலாம் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அந்த கட்சியில் அங்கே 5-6 பேர் தூங்காமல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. அதிமுக வீக்காக இருக்குது நீங்களா 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துனே இருக்குதா மேனிஃபெஸ்டோ? சும்மாவாக இருக்கிறாங்க. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம். இப்போ இன்னொன்று, என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன? அதிமுக உடைந்தே விட்டது. இப்போ அதெல்லாம் முடிஞ்சுதா? இன்னைக்கு தேதியில் யார் ஓபிஎஸ்? திமுக நிர்வாகி தான், அவ்வளோதான். சீட்டு கொடுத்தா வேட்பாளர், பொறுப்பு இன்னும் வரல, பொறுப்பு எதுவும் வரல. அதுவே தெரியல, ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. பின்னாடி சேர்ந்த வெள்ளமண்டி நடராஜன் ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அமைப்பு செயலர் ஆயிட்டார். ஆமாம், அதிமுகவில் அவருக்கு இன்னும் பொறுப்பு வரல. தங்க தமிழ்ச்செல்வன்கிட்ட போய் கேட்டால் இவனுங்க வேற பேட்டி கேட்டு நானே சிரிச்சுக்கிட்டு அமைதியாக காட்டிக்கிட்டு இருக்கிறேன், சப்ஜெக்ட் தெரியாத. நல்லதுதான், ஓபிஎஸ்க்கும் நமக்கு என்ன இருக்கு, யதார்த்தமாக பேசுகிறாங்க. தெரியும். இன்னைக்கு தேதியில் அவர் திமுகவில் ஒரு நிர்வாகி, திமுகவோட ஒரு தொண்டர், அவ்வளோதான். ஸ்டாலின் அவர்களையும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிர்வாகி, தொண்டர். இன்னும் பதவி எதுவும் கொடுக்கல, அவ்வளோதான். அப்போ இதுதான் நிலைமை. இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளியர் ஆகிடுச்சா? இப்போ விஜய் சாருக்கு இப்போ டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க. ஏடிஎம்கேல ஓபிஎஸ் ஃபேக்டர் ப்ராப்ளம் கிளியர், செங்கோட்டையன் தலைவலி பிரச்சனை கிளியர். நான் ஆல்ரெடி சொன்னேன், அவர் என்ன இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுக்குறேன். சரி, ஒரு தொகுதி தோத்துன்னு போகிறாங்க, போங்க. பல்தூர் தோற்று போகிறோம், சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் உதயநிதி கண்டிப்பாக வெற்றி பெறுவார். 2 தேனியும் போயிடுச்சு போடி, இது ஒன்று ஜெயிச்சிச்சு. 234 230 நிற்கிறோம், அவ்வளோதான். இன்னும் இதனால் பெருசாக அப்படியே மாறிவிட போதா? என்ன வின்னிங்கோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஓபிஎஸ் கதை முடியுது, டிடிவியோட பிரச்சனை இருந்துச்சு, சால்வ் ஆயிடுச்சு, பிரச்சனையை தீர்வு பண்ணியாச்சு. ஸோ அதுவும் கிளியர், செங்கோட்டையும் கிளியர். 3 விஷயம் கிளியர் ஆகிருக்குல்ல. அதிமுக சசிகலா அம்மையார் தனியாக போய் என்ன பண்ண போகிறாங்க? பழக்கறப்பையா இன்னைக்கு காலைல ஒரு பேட்டி பார்த்தேன், அவங்களோட நோக்கம் தவறாக இருக்குது, அது பெருசாக வராது. நிரந்தர எதிரி திமுகனா நீங்கள் அதிமுக, அதாவது இன்றைக்கி திடீர் பிரச்சனைக்காக பழைய பகையை மறந்து நீங்கள் திமுகவுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களை ஜனங்க எப்படி எடுத்துக்கோங்க? இந்த 2000 ஓட்டு 1500 ஓட்டு பிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாரு. நியாயமான கேள்வி தான். அவர் ஏன் அந்த கருத்தை முன் வைக்கிறாரு? அவர்னா எடப்பாடி பழனிசாமி டெய்லி தொடர்பு இருக்கிறாரா? பேச்சுவார்த்தை கூட கிடையாது. அவர் இன்னொன்று தேவைப்பட்ட திட்டமும் செய்வார். ஏன்னா எல்லாருமே திட்டுவார். அவரை பொறுத்தவரை தரமான அரசியல், நல்ல அரசியல் பேசணும், நாகரிகமாக இருக்கணும். திருட முடிச்சவைக்கு முள்ள மாதிரிலாம் அரசியல் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். கடைசியில் உண்மை என்ன ஆகி போச்சுன்னா, அவர் அரசியலில் பெருசாக ஜொலிக்கல. ஆனால் முடிச்சவைக்கு முள்ள மாதிரி அவர் சொல்லுவார். அதான் அவர் அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டார். நான் இந்த வட்டார வழக்கில் பேசக்கூடிய வார்த்தைகள் சொல்கிறேன். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஊழல்வாதிகள்லாம். ஆனால் அவர் போன்றவர்கள் இலக்கிய சொல்லாடலில் பேசுவார். அரசியல் புரிதல் அதிகம் அவருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போது நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, இது அரசியல் தன்மை என்பது, புரிதல் என்பது விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் அடுத்தடுத்து ரொம்ப பரபரப்பாக போகுது. 4 முனை போட்டி உறுதியான பிறகு இன்னும் தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூடு பிடிக்கும். தொடர்ச்சியாக உங்கள் கருத்துக்கள் எங்கள் நேயர்கள் விரும்புகிறாங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.